நம்ம டெய்லி காலையில் வந்து பார்த்தீங்கன்னா எந்திரிக்கிறோம், சாப்பிட்றோம், வேலைக்கு போகிறோம், தூங்குறோம். எந்திரிக்கிறோம், சாப்பிட்றோம், வேலைக்கு போகிறோம், ரிப்பீட்டுன்னு இப்படியே தான் நம்ம லைஃப் ஓடிட்டுருக்கு. உங்ககிட்ட ஒரு கேள்வி, அந்த வேலைக்கு நீங்கள் எதுக்கு போகிறீங்க? பிடிச்சி தான் போகிறீங்களா, இல்லை போகணுமேன்னு போகிறீங்களா? பிடிச்சி தான் போகிறீங்க அப்படின்னா ஓகே, வெல் அண்ட் குட். பட் எதுக்கு போகிறன்ற காரணமே தெரியாமல் வந்து நீங்கள் டெய்லி இந்த மாதிரி பண்ணிகிட்டே இருக்கீங்க, இந்த லூப்லேயே சுற்றிக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்கு தான். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வெல்கம் டு மை யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம லைஃப்பில் டே டு டே லைஃப்பில் நம்ம பண்ணுற ஒரு ஆக்டிவிட்டீஸுமே நம்ம பேஷன் ஓரியன்டாக தான் இருக்கா? நம்ம பண்ணுற ஜாப் வந்து நம்ம பேஷன் ஓரியன்டாக தான் ஜாபாக தான் நம்ம பண்ணுறோமா, இல்லை சும்மா கடமைக்குன்னு சொல்லி வேறு ஏதோ ஒரு வேலைக்கு போய்கிட்டு இருக்குமா? இன்னும் நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட பேஷனே என்னன்னு சொல்லி நிறைய பேரால் கண்டுபிடிக்க முடியல. ஒரு பெரிய எக்ஸாம்பிள் யாருக்கு பார்த்தீங்கன்னா நான் தான். எனக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா மல்டிபிள் திங்ஸில் இன்ட்ரெஸ்ட் இருக்குது. உதாரணத்துக்கு ஐ வாண்ட் டு பி அன் ஆண்டர்பிரினர், ஐ வாண்ட் டு பி அன் இன்ஃப்ளூயன்சர், ஐ வாண்ட் டு பி அ டே ட்ரேடர். இந்த மாதிரி பிளான்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நீங்கள் மல்டிபிள் திங்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்ட் ரொம்பவே அதிகம். இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு லாஸ்ட் 3 இயர்ஸாக நிறைய விஷயத்தை ட்ரை பண்ணி அதில் ஃபெயில் ஆகி, ஸோ இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் என்னோட பேஷன் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா என்னால் வந்து ஃபுல் ஃப்ளெஜ்டாக இதுதான் சொல்ல முடியல. பட் ஆனால் இந்த வீடியோவோட எண்ணில் நான் நெக்ஸ்ட் செட் ஆஃப் மந்த்ஸ் இல்லை கப்புள் ஆஃப் இயர்ஸுக்கு நான் என்ன பண்ணணும் அப்படின்றத வந்து பார்த்தீங்கன்னா ஃபிகர் அவுட் பண்ண போகிறேன். ஸோ இது மூலமாக நீங்களும் வந்து உங்களோட பேஷன் என்ன, உங்களோட பர்பஸ் என்ன அப்படின்றத ஃபிகர் அவுட் பண்ண உங்களுக்கும் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பாயிண்ட் நம்பர் 1 என்ன அப்படின்றது பார்த்தீங்கன்னா செல்ஃப் ரிஃப்ளெக்ஷன். உங்களுக்கு எப்போ டைம் இருக்கோ ஒரு ஈவினிங்காக வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் மொட்டை மாடியில் போய் நின்று கொஞ்சம் தனியாக ஸ்பெண்ட் பண்ணுங்கள். உங்கள் மைண்டில் வந்து என்னெல்லாம் தாட்ஸ் வருதோ எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா ஓட விடுங்க. அப்படி எந்த ஒரு தாட்ஸுமே வரலை அப்படின்னா ஸோ நீங்களே வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் தாட்ஸை ட்ரிகர் பண்ணலாம். உங்ககிட்ட நீங்களே வந்து பார்த்தீங்கன்னா நான் எதுக்காக இந்த லைஃப்பை வாழ்ந்துட்டு இருக்கேன், என்னோட பர்பஸ் என்ன, நான் இந்த வேலையை பிடிச்சி செய்கிறேன்னா, இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சில கொஷின்ஸை வந்து கேட்கறது மூலமாக உங்களோட தாட்ஸை வந்து நீங்களே ட்ரிகர் பண்ணலாம். உதாரணத்துக்கு நீங்கள் ஒரு காலேஜ் ஸ்டூடெண்டாக இருக்கீங்க அப்படின்னு வச்சுக்கலாம். உங்களோட ஸ்டடீஸில் நீங்கள் எந்த சப்ஜெக்டில் வந்து நிறைய மார்க் எடுக்கிறீங்க. சில சப்ஜெக்ட்ஸில் நம்ம நிறைய மார்க் எடுப்போம், சில சப்ஜெக்ட்டில் நம்ம அந்த அளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ண மாட்டோம். கரெக்டாக எதனால நம்ம வந்து ஒரு சில சப்ஜெக்ட்டில் மட்டும் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுறோம், ஒரு சில சப்ஜெக்ட்டில் நம்மள பெர்ஃபார்ம் பண்ண முடியல அப்படின்றத யோசிச்சு பாருங்க. மேக்ஸ் டு மேக்ஸ் ஒரு சப்ஜெக்ட்டில் நம்ம நல்ல மார்க் எடுக்கிறோம்னா அந்த சப்ஜெக்ட் டீச்சர் வந்து நல்லா எடுப்பாங்க. ஸோ அதனால தான் நம்ம அதில் ஃபோக்கஸ் பண்ணி நம்ம வந்து அதில் நல்ல ஸ்கோர் வைக்கணும். இந்த மாதிரி இல்லாமல் கொஞ்சம் இன்டெப்த்தாக போய் அந்த சப்ஜெக்டில் வந்து உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கு, எதனால வந்து அந்த சப்ஜெக்ட் உங்களுக்கு படிக்க பிடிச்சிருக்கு அப்படின்றத வந்து கொஞ்சம் திங்க் பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி தான் நீங்கள் வந்து யோசிச்சு ஃபிகர் அவுட் பண்ணணும். இந்த மாதிரி எந்த ஒரு ரூல்ஸுமே இல்லை. உங்கள் மைண்டில் என்ன தோணுதோ அந்த மினிட்ல அந்த செகண்டில் உங்களுக்கு என்ன தோணுதோ எல்லாமே யோசிங்க. யோசிக்கிறது மட்டும் இல்லாமல் அதை ஞாபகம் வச்சுக்கோங்க, நமக்கு பின்னாடி யூஸ் ஆகும். இல்லை என்னால் அவ்வளோ நேரம் ஸ்பெண்ட் பண்ணி யோசிக்க முடியாது, எனக்கு அதுக்கு டைம் இல்லை, இன்னும் கொஞ்சம் நான் ஈஸியாக வந்து இதை கண்டுபிடிக்கும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா அதுக்கு ஒரு ஹேக் இருக்குது. உங்களோட சோஷியல் மீடியாவை ஓப்பன் பண்ணிக்கோங்க. நீங்கள் எந்த பிளாட்ஃபார்ம் அதிகமாக யூஸ் பண்ணுவீங்க, உதாரணத்துக்கு யூடியூப் இல்லை இன்ஸ்டாகிராம், இந்த மாதிரி எது நீங்கள் அதிகமாக யூஸ் பண்ணுவீங்களோ அதை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு சப்போஸ் அது யூடியூபாக இருந்தால் அதோட ஹோம் பேஜை பாருங்கள். எந்த மாதிரி வீடியோஸ்லாம் வந்து உங்கள் ஹோம் பேஜில் வருது அதெல்லாம் கேட்டகரைஸ் பண்ணுங்கள். இதே இன்ஸ்டாகிராம் இருந்தால் உங்கள் எக்ஸ்ப்ளோர் பேஜ் போயிட்டு உங்களுக்கு எந்த மாதிரி ரீல்ஸ்லாம் உங்கள் எக்ஸ்ப்ளோர் பேஜில் வருது அப்படின்றத கேட்டகரைஸ் பண்ணுங்கள். எக்ஸாம்பிளுக்கு உங்களுக்கு குக்கிங் ரிலேட்டடாக நிறைய வீடியோஸ் வந்தால் உங்களுக்கு ஃபுட்டில் இன்ட்ரெஸ்ட் இருக்குது. இதே உங்களுக்கு வந்து ஒரு மேக்கப் இல்லை ஒரு vlogs மாதிரி வீடியோஸ் வந்துட்டு இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு லைஃப் ஸ்டைல், ஃபேஷன் இந்த மாதிரி இண்டஸ்ட்ரியில் இன்ட்ரெஸ்ட் இருக்குது. இல்லை ப்ரோ எனக்கு விஜய் சித்து vlog தான் வருது அப்படின்னு சொல்லாதீங்க. அப்படி வந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து யூடியூப்பை வந்து எஜுகேஷனலாக யூஸ் பண்ணல, சும்மா ஒரு என்டர்டைன்மெண்ட் மட்டும் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ நம்ம வந்து இந்த ஸ்டெப்பை வந்து பண்ணுறது மூலமாக நமக்கு வந்து எந்தெந்த இண்டஸ்ட்ரியில் வந்து இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்றத வந்து கண்டுபிடிக்கலாம். இப்போ நான் சொன்ன மாதிரி குக்கிங் வீடியோஸ் வந்தால் உங்களுக்கு ஃபுட் இண்டஸ்ட்ரியில் இன்ட்ரெஸ்ட் இருக்குது, மேக்கப் வீடியோஸ் வந்தால் உங்களுக்கு ஃபேஷன் இண்டஸ்ட்ரியில் இன்ட்ரெஸ்ட் இருக்குது. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு எந்த மாதிரி இண்டஸ்ட்ரியில் இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்றத வந்து இதை வச்சு கண்டுபிடிக்கலாம். பாயிண்ட் நம்பர் 2 என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஃபைண்டிங் யுவர் டேலண்ட்ஸ். நம்ம எல்லாருக்குமே நேச்சுரலாகவே ஒரு டேலண்ட் இருக்கும். அது சில பேர் வந்து ஈஸியாக கண்டுபிடிச்சிருவாங்க, சில பேரால் அவ்வளோ ஈஸியாக கண்டுபிடிக்க முடியாது. பட் ஆனால் இது ரொம்பவே சிம்பிளாக எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எந்த ஒரு விஷயத்துக்காக அவங்க ஃப்ரீக்வெண்ட்டாக அவங்க வந்து அப்ரிஷியேட் பண்ணுறாங்க அப்படின்றத நோட் பண்ணுங்கள். எந்த ஒரு விஷயத்துக்காக அவங்க உங்களோட கைடன்ஸ் கேட்குறாங்க, உங்களோட ஹெல்ப்பை தேடி வராங்க அப்படின்ற விஷயத்த நோட் பண்ண. நம்ம டேலண்ட்டை கண்டுபிடிக்கிறதுக்கு இதை விட ஒரு பெஸ்ட்டான வழி எதுவுமே இருக்க முடியாது. எதனாலனா நீங்கள் அந்த விஷயத்தில் வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுறீங்க, உங்ககிட்ட அந்த விஷயத்தில் ஏதோ ஒரு டேலண்ட் இருக்குது அப்படின்றதுனால தான் அந்த ஒரு விஷயத்தை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு இல்லை வந்து பண்ணுறதுக்கு வந்து உங்ககிட்ட உங்கள் ஹெல்ப்பை தேடி வராங்க. உதாரணத்துக்கு அதே காலேஜ் எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட்டாக உங்கள் ரெக்கார்டை வந்து சப்மிட் பண்ணிட்டீங்க. இன்னொருத்தர் வந்து உங்ககிட்ட ரெக்கார்ட்ஸில் வந்து டைக்ராம் வரைஞ்ச கொடுக்க சொல்லி கேட்குறாங்க அப்படின்னா உங்களோட டைக்ராம் நல்லா இருக்குது, அதை வந்து அவர் பார்த்துருக்காரு. அதே மாதிரி அவர் ரெக்கார்டோட டைக்ராம்ஸும் நல்லா இருக்கும்னு நினச்சதுனால தான் அவர் வந்து அதை வந்து உங்ககிட்ட வந்து கேட்குறாரு. இது மாதிரி உங்களை சுற்றி இருக்காங்க எந்த ஒரு விஷயத்துக்காக உங்களை ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணுறாங்க அப்படின்றத நோட் பண்ணுங்கள். இதை நோட் பண்ணி எழுதி வைங்க. இதை வச்சு நம்ம ஈஸியாக நம்ம டேலண்ட் என்னன்றதை கண்டுபிடிச்சிடலாம். நான் ஃபஸ்ட்டு சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா, நமக்கு என்னென்ன இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்றத வந்து ஒரு செட்டில் எழுதி வச்சுருக்கோம். நம்மளோட பேஷன் என்ன அப்படின்றத வந்து ஒரு சைடில் எழுதி வச்சுருக்கோம். ஸோ இப்போ we are moving into பாயிண்ட் நம்பர் 3.
பாயிண்ட் நம்பர் 3 என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விஷுவலைஸ் யுவர் ஐடியல் டே. உங்கள் கையில் வந்து ஒரு 24 ஹவர்ஸை கொடுத்து உனக்கு என்ன வேணுமோ நீ பண்ணு அப்படின்னு சொல்லி சொன்னால் நீங்கள் என்ன பண்ண. இல்லை நான் வந்து பசங்க கூட போய் 24 ஹவர்ஸ் என்ன, நீங்கள் 48 ஹவர்ஸ் கொடுத்தா கூட நான் கிரிக்கெட் விளையாண்டுட்டே இருப்பேன், டைம் போகிறது எனக்கு தெரியாது அப்படின்னா நோட் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அளவுக்கு நோட் பண்ணி வச்சுட்டோம். பட் இதுக்கப்புறம் தான் நம்ம பேஷன் என்ன அப்படின்றத நம்ம ஃபிகர் அவுட்டே பண்ண போகிறோம். நான் என்னோட பேஷனை எப்படி ஃபிகர் அவுட் பண்ணுறேன் அப்படின்றத சொல்கிறேன். அதே மாதிரி நீங்கள் எடுத்து வச்சிருந்த நோட்ஸில் இருந்து உங்கள் பேஷனை எப்படி டெரைவ் பண்ணலாம் அப்படின்றத வாங்க பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம பேசியிருந்த மாதிரி நம்ம ஃபஸ்ட்டு என்ன சொல்லியிருந்தோம், நம்மளோட இன்ட்ரெஸ்ட் என்ன அப்படின்றத கண்டுபிடிக்கணும். இது வந்து நான் இப்போ வீடியோவில் லைவாக பண்ணுறேன் அப்படின்றதுனால நான் என்னோட யூடியூப் எடுத்துக்கிறேன். நான் அதிகமாக யூடியூப்பை யூஸ் பண்ணுவேன். எனக்கு யூடியூப்பில் எந்த மாதிரி வீடியோஸ் வருது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ என்னோட மொபைலில் இப்போ நான் யூடியூப் எடுத்திருக்கேன். முடிஞ்சால் இதோட ஸ்க்ரீன் ஷேர் பண்ண முடியுதா நான் பார்க்குறேன். ஸோ ஸ்க்ரீன் ஷேரையும் ஆன் பண்ணிடுறேன். ஸோ இட் வில் பி ஈஸி ஃபார் யூ ஆஸ் வெல். ஸ்க்ரீன் ஷேர், யா, சைலண்ட் ஸ்க்ரீன் ரெக்கார்டிங். ஓகே, ஸ்டார்ட். ஓகே, இப்போ இந்த வீடியோ வந்து நான் ஸ்க்ரீன்ஷாட் எனேபிள் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ வந்து நான் இங்கே ஸ்க்ரீனில் கொடுக்குறேன். ஓகே, இப்போ என்னோட யூடியூப்பில் பார்த்தீங்க அப்படின்னா உள்ளே போனதுமே லைக் HC பிரிண்ட் ஆன் டிமாண்ட் ஓரியன்டாக ஒரு வீடியோ இருக்குது. அதுக்கு டிமாண்ட் ஓரியன்டாக ஒரு வீடியோ இருக்குது. அதுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா பட்ஜெட்டிங் 1-on-1, செல் டிஜிட்டல் ப்ராடக்ட்ஸ், how I make in 300K as a YouTuber, how much I made after writing 500 medium articles. ஸோ வர வீடியோஸ் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா மேக் மணி. ஸோ இந்த மாதிரி வீடியோஸ் தான், பேசிவ் இன்கமில் எப்படி மணி மேக் பண்ணலாம் அப்படின்ற வீடியோஸ் தான் என்னோட யூடியூப் பேஜில் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் வருது. இந்த மாதிரி கண்டென்ட்ஸ் தான் நான் அதிகமாக கன்சியூம் பண்ணுவேன். ஸோ இது இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா பேசிவ் இன்கம் மட்டும் இல்லாமல் எனக்கு வந்து செல்ஃப் டெவலப்மெண்ட் என்ன, எப்படி நான் வந்து செல்ஃப் டெவலப் பண்ணிகிட்டு இருக்கேன், ஓவர் த இயர்ஸ் நான் எப்படி எனக்கு க்ரூம் பண்ண போகிறேன் அப்படின்ற மாதிரி சில கண்டென்ட்ஸ் நான் கன்சியூம் பண்ணுவேன். எப்பயுமே நான் இண்டிவிஜுவலாக 2 அக்கௌண்ட் யூஸ் பண்ணுவேன். வந்து ப்ரொஃபஷனல் அக்கௌண்ட், இன்னொரு வந்து பர்சனல் அக்கௌண்ட். பர்சனல் அக்கௌண்ட்டில் வந்து என்ன எப்படி நான் க்ரூம் பண்ணிக்கலாம் அப்படின்ற கண்டென்ட்ஸ் எல்லாம் நான் பர்சனல் அக்கௌண்ட்டில் பார்ப்பேன். ப்ரொஃபஷனல் அக்கௌண்ட்டில் எப்படி மணி மேக் பண்ணலாம், பேசிவ் இன்கம் எப்படி மேக் பண்ணலாம், வெல்த் எப்படி கிரியேட் பண்ணலாம் அப்படின்ற வீடியோஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொஃபஷனல் அக்கௌண்ட்டில் பார்ப்பேன். எதுக்காகனா எனக்கு அதே மாதிரி வீடியோஸ் வந்து அந்த அக்கௌண்ட்டில் போனாலே எனக்கு அந்த மாதிரி வீடியோஸே திரும்ப ஜென்ரேட் ஆகிட்டு இருக்கும். அந்த காரணத்துக்காக தான். ஸோ இப்போ இதிலேருந்து எனக்கு கிளியராக தெரிஞ்சிருச்சு என்னோட இன்ட்ரெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா என்ன வந்து ஆஸ் அ மேனாக எப்படி நான் வந்து டெவலப் பண்ணிக்கிறது, அப்படின்னா நிறைய சம்பாதிக்கலாம், நம்மளோட வெல்த்தை எப்படி கிரியேட் பண்ணலாம் இப்படின்ற விஷயத்தில் வந்து நான் என்னோட டைமை நான் நிறைய கொடுக்குறேன். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்க ஒரு டாபிக்ஸ். இப்போ இதெல்லாம் ஃபிகர் அவுட் பண்ணி வச்சாச்சா, வாங்க செகண்ட் ஸ்டெப் போகலாம். செகண்ட் ஸ்டெப் என்ன பேசியிருந்தோம் அப்படின்னா ஃபைண்ட் யுவர் டேலண்ட்ஸ். ஸோ என்ன வந்து எந்த விஷயத்துக்காக நிறைய பேர் அப்ரிஷியேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, டிக்டாக் வந்த புதுசில் நான் வந்து நிறைய டிக்டாக்ஸ் ரீல்ஸ் எல்லாம் பண்ணிகிட்டு இருந்தேன். அந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து நீ நல்லா ஆக்ட் பண்ணுற அப்படின்னு சொல்லி சில கமெண்ட்ஸ்லாம் வந்துருந்தது. கமெண்ட்ஸ் மீன்ஸ் என்னோட ரிலேட்டிவ்ஸும் சொல்லியிருந்தாங்க, நீ வந்து நல்லா ஆக்ட் பண்ணுற, நல்லா பண்ணுற அப்படின்ற மாதிரி சில கமெண்ட்ஸ்லாம் வந்துருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இது வந்து ஒரு ஃபர்ஸ்ட் இயர் செகண்ட் இயரில் இதில் வந்து நான் இந்த மாதிரி எனக்கு அதிகமாக ஒரு கமெண்ட்ஸ் வந்துட்டு இருந்தது. தேர்ட் இயர் ஃபோர்த் இயர் அந்த டைமில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வெப்சைட் கிரியேஷன், கிராஃபிக் டிசைனிங், ஸோ இந்த மாதிரி க்ரியேட்டிவான திங்ஸ் நான் நிறைய பண்ணிட்டு இருந்தேன். இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் இயர்லேருந்து ஃபோர்த் இயர் வரைக்குமே ஓவரால் சம்மரைஸ் பண்ணி பார்த்தாலுமே நான் வந்து ஏதோ ஒரு வகையில் க்ரியேட்டிவ் ஃபீல்டுக்குள்ளே தான் இருந்துகிட்டு இருக்கேன். இப்போ என்ன வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 24 ஹவர்ஸ் எந்த ஒரு இதுவுமே இல்லாமல் ஆல்ரெடி யாரோ பண்ணி வச்ச ஒரு ஒர்க்கை திரும்ப பண்ணிக்கிட்டே இரு அப்படின்னு சொன்னால் எனக்கு கண்டிப்பாக போர் அடிச்சிடும். ஸோ நான் வந்து கிளியராக இருக்கேன், நான் வந்து ஒரு க்ரியேட்டிவான ஒரு செக்மெண்ட்டில் தான் இருக்கணும். எய்தர் வெப் டிசைனிங், வெப் டெவலப்மெண்ட். ஸோ நான் வந்து க்ரியேட் பண்ணணும், அதை வந்து மற்றவங்க யூஸ் பண்ணணும். ஸோ அந்த மாதிரி க்ரியேட் பண்ணுற இடத்துல தான் நான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு 4 to 5 இயர்ஸாகவே எனக்குள்ளே ஓடிட்டு இருக்க ஒரு விஷயம் இது. என் கையில் ஒரு 24 ஹவர்ஸை கொடுத்து உனக்கு என்ன வேணுமோ நீ இதை பண்ணு அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னா நான் என்ன பண்ணுவேன்னா, நான் என்ன பண்ணுவேன்றதை தாண்டி இப்போ ஆல்ரெடி நான் என்ன பண்ணிகிட்டு இருக்கேன் அப்படின்னா, ஸோ எனக்கு வந்து என்னோட சரௌண்டிங்ஸ் இருப்பாங்கள்ல, என் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்ஸ் எல்லாம் இருப்பாங்கள்ல, அவங்களுக்கு வந்து அவங்களோட லைஃப்பில் எப்படி வந்து அவங்க பிஸ்னஸை டெவலப் பண்ணலாம், பிஸ்னஸ் மைண்ட் செட்டாக இருந்தால் எப்படி பிஸ்னஸ் டெவலப் பண்ணலாம், கெரியர் மைண்ட் செட்டாக இருந்தால் எப்படி அவங்க கெரியரில் வந்து ஹை இன்கம் ஸ்கில்ஸை கற்றுக்கிட்டு நெக்ஸ்ட் மூவ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி நான் பேசிக்கிட்டே இருப்பேன். இப்போ இந்த 3 பாயிண்ட்டையுமே நம்ம எடுத்து சம்மரைஸ் பண்ணோம் அப்படின்னா, ஸோ என்னோட இன்ட்ரெஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வெல்த் கிரியேஷன், என்ன வந்து ஆஸ் அ மேனாக நான் டெவலப் பண்ணிக்கணும். இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் தான் என்னோட இன்ட்ரெஸ்டட் செக்மெண்ட்ஸில் இருக்குது. க்ரியேட்டிவான ஒரு ஃபீல்டுக்குள்ளே இருக்கணும், அதுக்காக தான் யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ தேர்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா யாருக்கிட்டையாவது நான் தொணன்னு சொல்லி பேசிக்கிட்டே இருப்பேன். கெரியர் டெவலப்மெண்ட், பிஸ்னஸ் டெவலப்மெண்ட், ஆண்டர்ப்ரனர்ஷிப் தொணன்னு பேசிக்கிட்டே இருப்பேன். அது ரிலேட்டடான வீடியோஸை தான் நான் இந்த சேனல்லேயே போஸ்ட் பண்ண போகிறேன். ஸோ இந்த ஒர்க்கை வந்து பார்த்தீங்கன்னா 24/7 என்னால் சலிக்காமல் பண்ணிகிட்டே இருக்க முடியும். எனக்கு பிடிச்ச ஒரு ஃபீல்டுலேயே இருக்கேன், கிரியேஷன் அப்படின்ற ஒரு ஃபீல்டுலேயே நான் இருக்கேன். இது மூலமாக எனக்கு ஒரு ரெவன்யூ வருமானு கேட்டிங்கன்னா வரும். பட் அது வந்து ஒரு தனி செக்மெண்ட்டாக பிளான் பண்ணி வச்சிருக்கேன். டாக்குமெண்டிங் மை 20s அப்படின்ற மாதிரி vlog ஓரியன்டான ஒரு செக்மெண்ட் பிளான் பண்ணி வச்சிருக்கேன். அது அப்கமிங் வீடியோஸில் வரும். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்றத நம்புறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஒரு சின்ன லைக் போட்டுட்டு இந்த வீடியோ வந்து உங்கள் ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்கள். ரொம்ப இன்னும் ஒரு சூப்பரான வீடியோவில் உங்கள் எல்லாரும் சந்திக்கிறேன். அதுவரை இட்ஸ் பாய் அண்ட் லெட்ஸ் கெட் 95.